வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். வாங்க இன்னைக்கு லாலிபாப் செய்யலாம் கோழி வச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பாருங்கம்மா. கொஞ்ச நாளாக வீடியோலாம் போடல, சமையல் வீடியோ பாருங்கள். இந்த கோழிலாம் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் வச்சு ஒரு 3 சவுண்டு விட்டுக்கலாம். இதை வந்து 3 சவுண்டு விட்டுக்கலாம். வேகட்டும், கொஞ்சம் அரை இதாக வெந்தால் போதும். மல்லிக்கீரை, 3 பச்சை மிளகா, குடமிளகா இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். இதில் ஒரு வெங்காயம், பல்லாரி வெங்காயம் சின்னதாக ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கினேன். மல்லிக்கீரை இதெல்லாம் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரஸ்க்கை தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். மிக்சியில் அடித்து தூள் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த பத்தங்களா நம்ம ரஸ்க்கு. இது வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு அது துருவி வச்சுருக்கிறேன். இந்த ப்ரெட்டு 4 இருக்குது. இதை தண்ணியில் எண்ணெய் வச்சு அதில் வச்சு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், கறியை நல்லா வேக வச்சாச்சு. இதை வந்து இதை ஊற்றி போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. எல்லாத்தையும் கோழிக்கறி எல்லாத்தையும் உதுத்து போட்டேன். இதை மிக்சியில் வச்சு நல்லா அடிச்சிடலாம். ப்ரெட்டை தண்ணியில் போட்டு அதை பிசைஞ்சு விட்ருக்கேன். இது வந்து வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா, மல்லிக்கீரை. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சுமா. இது உருளைக்கிழங்கு அவிச்சு இதை வந்து வேக வச்சு திருவி வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், ஒரு பேப்பர் தாளில் தட்டி இது உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ கோழி காலில் அதை செஞ்சிடலாம். பாருமா, இந்த முட்டையில் நனைச்சி ப்ரெட்டு தூளில் நனைச்சி இந்த போட்டிருக்கேன். எண்ணெயில் நல்லா பிரியாமல் இதை நல்லா வேகட்டும். வாங்க சிக்கன் லாலிபாப் சாப்பிட்லாம். ஒரிஜினல் கால் மாதிரி நல்லா இருக்கா பாருங்க. வாங்க சாப்பிடலாம். அதுக்கு டொமேட்டோ சாஸு, மயோனஸுங்கம்மா. பாருங்க, மயோனஸு, ஃப்ரெஞ்சு ஃப்ரை இந்த வேகுது. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கம்மா. நீங்கள் லைக் போட்டால் தான் மற்றவங்களுக்கு பரவும். லைக் போடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நான் வீடியோ போட முடியும். யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆதரவு கொடுங்க. லைக் போட்டால் தான் அந்த பரவும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.